ஹாய் காய்ஸ். எத்தனையோ நம்ம பேய் படம் பார்த்துருப்போம் நம்ம லைஃப்பில். ஆனால் இந்த மாதிரியான ஒரு படம் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஒரு வித்தியாசமான கதைகள் இருந்ததுனால தான் அந்த படத்தை நம்ம சேனலில் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை நோ 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 நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, 4 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை அடிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு அவங்கள பழிவாங்க ஒரு பேய்கிட்ட போய் உதவி கேட்குறா. அந்த பேய் வந்து அவளுக்காக இறங்கி அடித்தவங்க எல்லாம் தும்சம் பண்ணி கொலை பண்ணிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்த நம்ம ஹீரோயின், நான் என்னடா இது பழி வாங்க சொன்னால் கையை காலை எடுக்குன்னு பார்த்தா ஒவ்வொரு ஆளாக போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கு, இது சரி வராதுன்னு சொல்லி அதுக்கிட்டேருந்து அவங்கள காப்பாற்ற எடுக்கிற முயற்சி தான் இந்த படத்தோட முழு கதை. படத்தோட பேரை பிறகு சொல்கிறேன். அதில் இருக்கிற ஒரு சூப்பரான சீக்வன்ஸை இப்போ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். படத்தோட சீக்வன்ஸை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. பார்த்துட்டு வந்ததுலேயே ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க அந்த படம் எவ்வளோ தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க இப்போ படத்துக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஆர்ஜே, கதை சொல்லி ஆர்ஜே. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் பெரும்பாலான யூடியூப் சேனல்களில் போடாத படங்களை எடுத்துகிட்டு வர்றது தான் முயற்சி. அதை பார்த்து நீங்கள் ரசிக்கிறதுல தான் எங்களுக்கு மகிழ்ச்சி. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஆரம்ப சீனில் 25 இயர்ஸ் பிஃபோர் அப்படின்னு சொல்லி போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு பேய் பங்களா மாதிரி ஒரு பங்களாவை காமிக்கிறாங்க. அதில் 2 பொண்ணுங்க ஒரு போர்டை வச்சு விளாண்டுட்டு இருக்கிறாளுங்க. என்ன விளாண்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா கேரம் போர்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ப நினைக்க, அது ஒரு ஸ்பிரிச்சுவல் போர்டு அப்படின்னு சொல்லி அதில் உள்ள ஒருத்தி சொல்கிறா. அந்த போர்டில் நம்ம எதையாவது நினச்சி அவங்கள்ட்ட கேட்டால் அது நமக்காக செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு, அதில் பக்கத்தில் உட்காந்துருந்தவ இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்ல, இல்லை நான் ராத்திரி கூட ஒரு ஆவியோட காண்டாக்ட் பண்ணேன், அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி இவ கேட்க, மேரி பிளாக்வுட் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த ஆவிகள்கிட்ட ஏதோ ப்ரே பண்ணுறாளுங்க. ஆனால் எதுவும் வந்த மாதிரி தெரியல. டக்குன்னு பார்த்தா மேலே ஒரு டம்முன்னு சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டதும் இவ்வளோ பயந்து போய் அங்கேருந்து 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி போகிறாளுங்க. போனவளுங்க படி வழியாக போய் ஒரு இருட்டான இடத்துக்கிட்ட போய் ரீச் பண்ணுறப்ப டக்குன்னு பார்த்தா அங்கே இருக்கு பேய் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ள அது பேய் இல்லை நாய் அப்படிங்கிற மாதிரி. அது யாருன்னு பார்த்தா அதில் ஒருத்தையோட லவ்வரு இவங்க 2 பேரையும் ப்ராங்க் பண்ணியிருக்கிறான். அப்புறம் 3 பேரும் சேர்ந்து கீழே வராங்க அந்த போர்டு இருக்கிற இடத்துக்கிட்ட. அங்கே வந்து இவனையும் விளையாட கூப்பிட்றாங்க. இவன் உடனே சொல்கிறான், நீங்கள் சாவை தேடி விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீனு வா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் யாரோட பேச போகிறீங்கன்னு சொல்லி அவன் கேட்குறான் அவள்கிட்ட. அதுக்கு அவள் சொல்கிறா மேரி பிளாக்வுட் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவள் பேரை சொல்கிறா. ஓகே, அவள் யார் லெஜெண்டா அப்படின்னு சொல்லி கேட்க, லெஜெண்ட்லாம் இல்லை, அவள் ஒரு பெண்ணு. அவளை வந்து இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மரத்தில் தூக்கு மாட்டி எரிச்சு விட்டாங்க. அவள் இப்போ ஊரில் யார் உதவி கேட்டாலும் வந்து உதவி பண்ணுறதாக மக்கள் சொல்கிறாங்க, அதனால தான் அவளை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திரும்பி மேலே சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. சத்தம் கேட்டுட்டு லைட்டு டக்குன்னு ஆஃப் ஆகுது. கரண்ட்டு ஆஃப் ஆனதும் உடனே இவன் ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு படி வழியாக மேலே போகிறான். போய் பார்த்தா அங்கன ஒரு உருவம் நிற்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு லைட் அடித்து யாருன்னு கேட்குறான். யாருமே இல்லை. அவன் அங்கே தேடி போவையிலேயே இவளுங்க 2 பேரும் கீழே பேசிக்கிட்டு இருக்காளுங்க. அதில் ஒருத்தி சொல்கிறா, டிம்மோட லவ்வரு, ஹே எனக்கு பயமாக இருக்குடி, நான் நேற்று நைட்டு டிம்மு சாவணும்னு சொல்லி தான் அந்த ஆவிக்கிட்ட கேட்டேன். ஏன்னா இவன் என்னை வந்து துரோகம் பண்ணிட்டான். அது கடுப்பு தாங்காமல் நேற்று அவன் சாவணும்னு தான் சொல்லி நான் அந்த ஆவிக்கிட்ட ப்ரே பண்ணேன். அது நடந்துருமோ அப்படின்னு சொல்லி அவள் பக்கத்தில் இருக்கிறவள்கிட்ட சொல்ல, அதெல்லாம் நடக்காதுடி அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உள்ளவ சொல்ல, அதுக்குள்ளே பார்த்தா மேலே ஒரு சத்தம். அவன் தேடிட்டு போனவன் சத்தம் போட, இவளுங்க இதுவும் திரும்பி ப்ராங்க் தான் பண்ணுறாண்டி அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறாளுங்க. போய் கிட்டத்தில் பார்த்தா அவன் தூக்கு மாடி அதில் அவனோட லவ்வர் வேகனாக கீழே வந்து ஒரு கத்தியை எடுக்கிறார்.
அங்கன பார்த்தா நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்ததுக்கு பக்கத்துல ஒரு உருவம் உட்காந்துருக்கு கருப்பா, பயங்கரமா. அது அப்படியே மூஞ்ச திருப்புது. படத்தோட பேரு ஒய்ஜா விச். இது 2023ல வந்த ஒரு ஹாரர் மூவி. இப்ப பிரசன்ட் டேன்னு போட்டு கதைக்குள்ள வராங்க. அங்கன ஒரு பொண்ணு தூங்கி எழும்புறா. அவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவ பேரு செரா. நம்ம ஊர்ல தான் காலையில எழுந்தோனமே குடும்பத்துல கொலை வந்து பஞ்சாயத்துல நிக்குதுன்னு பார்த்தாக்கா, இந்த படத்துலயும் இவளுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒரு பஞ்சாயத்து நடக்குது. அப்படி இப்படின்னு ஒரு வழியா சண்டை முடிய, அங்கேருந்து அவ வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறா. போற வழியில ஃபாஸ்ட்ல காமிச்ச அந்த பங்களாவுல கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கிறா. பக்கத்துல ஒரு பெட்டிக் ஷாப்லேருந்து ஒரு ஆன்ட்டி ஒருத்தி இவள பார்த்து சிரிக்கிறா. இவளும் அவள பார்த்து சிரிச்சுட்டு, அங்கேருந்து போயிட்டு அவ வேலை பார்க்குற கடைக்குள்ள போறா. அந்த கடை என்னன்னு பார்த்தா, ஒரு பீர் ஷாப் அது. நம்ம ஊர்ல ஒயின் ஷாப் மாரி அங்க இருக்கிற ஒரு பீர் ஷாப்பு. அதில போய் இவளோட டெய்லி ரொட்டீன் சர்வீஸ ஆரம்பிக்கிறா. அங்கன ஒரு 4 பேர் ஒரு டேபிள்ல குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவைங்களுக்கு போயிட்டு சர்வீஸ் பண்ண, அவைங்க 4 பேரும் இவள்ட்ட உரண்டை இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில ஒருத்தன், "உன் சர்வீஸ்க்கு நான் தர பரிசு இதுதான்" அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பெட்டெக்ஸ்ல ஒரு தட்டு தட்ட, இவளுக்கு உக்கிரமா கோவம் வருது. அதோட அவ அடக்கிக்கிட்டு அந்தாண்ட போய் மூவ் ஆகி போறா. அதில ஒருத்தவன் நல்லவன் போல, இவளுக்கு ஏதோ நூல் விடுறான்னு நெனைக்கிறேன். சாரி கேட்குறான். இவன் செஞ்சது தப்பு தான். நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி, "உன் சாரிய தூக்கி குப்பையில போடுறா தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அவ வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறா. திரும்பி ஈவினிங் ஆயிடுது. திரும்பவும் அவங்க ஏஞ்சி அதுவரைக்கும் போற மாரி தெரியல. திரும்பி திரும்பி ஆர்டர் பண்ணி சரக்க போட்டுக்கிட்டே இருக்க. இப்ப திரும்பி சர்வீஸ் பண்ண வரா. திரும்பி அவள்ட்ட உரண்ட இழுக்க ஆரம்பிக்கிறான். அதில ஒருத்தன், "என்னடி எவ்வளவு பால் வீசினாலும் எல்லாத்தையும் நோ பால் ஆக்கி விடுறியே! யாரையும் லவ் கிவ் பண்றியாடி?" அப்படின்னு சொல்லி அதில ஒருத்தவன் கேட்க, "நான் அப்படிலாம் யாரையும் லவ் பண்றதில்ல. நான் லவ் பண்ற ஒரே ஆளு இதா நிக்கிறா பாரு அவ தான்" சொல்லி அந்த டீ ஷாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்திய காமிக்கிறா. "அவ பார்க்க தான் பொண்ணு. ஆனா எப்படியும் உன்ன விட பெருசா தான் வச்சிருப்பான்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அவன நோஸ் கட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறா. இவன் டென்ஷன் ஆகி டேபிள போட்டு அடிக்க, அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இன்னொருத்தி ஒரு ராட எடுத்துட்டு வந்து இவங்கள மிரட்டி, "எல்லாரும் எந்திச்சு போங்கடா, என்னடா அங்க சண்டை வளர்த்துட்ருக்கீங்க" அப்படின்னு சொல்லி டேபிள்ல உள்ள பாட்டில்லாம் அடிச்சு நொறுக்குறா. நொறுக்குனோனே இவனுங்க சத்தம் போட்டுட்டே கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் அவ கேட்குறா, "உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே?" அப்படின்னு சொன்னா, "பிரச்சனை வராத இடம் இங்க தான் இருக்கு" அப்படின்னு சொல்லி அவ சிரிச்சுட்டு அவ வேலைய பார்க்க போயிடுறா. திரும்ப ஈவினிங் ஆயிடுது. 2 பேரும் கடைய க்ளோஸ் பண்ணிட்டு அவங்கவங்க வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. "போறையில பார்த்து போ" அப்படின்னு சொல்லி அவள அனுப்பி விட்றா. கொஞ்ச தூரம் தனியான இடத்துல நடந்து போயிட்டுருக்கா. பின்னாலேருந்து ஒரு சத்தம். யாரான்னு பார்த்தா, அந்த குரூப்ல இவளுக்கு நூல் விட்டவன் வந்துட்டான் பின்னாடி. "இருட்டுல தனியா போற பொண்ண மோப்பம் பிடிச்சுட்டு பின்னாடியே வரியா? உனக்கு வெட்கமா இல்லையாடா?" அப்படின்னு சொல்லி அவன திட்ட, "இல்ல நான் சாரி கேட்க தான் வந்தேன் காலையில நடந்ததுக்கு." "என்னடா சாரி சாரின்னு காலையிலேருந்து என் பின்னாடியே மோப்பம் பிடிச்சுட்டு திரியிற, போடா அங்கிட்டு" அப்படின்னு சொல்லி சத்தம் போட, அப்புறம் ஒரு வழியா பேசி சமாதானம் ஆயிடுறாங்க. சமாதானம் ஆகி கொஞ்சம் தூரம் நடந்து போகலையே, அந்த 4 பேர்ல பாக்கி இருந்த 3 பேரு அவள தேடிட்டு கார் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதுல ஒருத்தன், "காலையில எனக்கும் அவளுக்கும் நடந்த பஞ்சாயத்த இப்ப தீர்த்தே ஆகணும்" அப்படின்னு சொல்லி அவள்ட்ட நெருங்கி போக, பக்கத்துல அவள ஃபாலோ பண்ணிட்டு வந்தவனுக்கு, "அமிதாப் மாமாவுக்கு கோவம் வந்துருச்சே" அப்படிங்கிற மாரி கோவம் வர, அவங்கள சத்தம் போடுறான். போட்டதும் பக்கத்துல இருந்த 2 பேரும் அவன போட்டு பொல பொலன்னு பொளந்துடுறாங்க. இந்த சடைய மட்டும் அவன் பக்கத்துல போய் பீர் பாட்டில் எடுத்து அவ வாயில பீர ஊத்த போறான். உடனே அவளே பாட்டில வாங்கி, "எனக்கும் தண்ணி தாகமா தான் இருக்கு குட்றான்னு" சொல்லி பாட்டில வாங்கி அவன் மண்டையில ஒரே அடி அடிச்சுட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறா. 2 பேரும் அவன தொரத்திக்கிட்டு போறாங்க. போய் ஒரு குப்பை தொங்கு பக்கத்துல போய் நுழைஞ்சிருக்கிறா. அதுல ஒருத்தன் போய் குப்பை தொங்க எட்டி பார்த்துட்டு இந்தாண்ட வந்து பின்னால பக்கமா திரும்பி நின்னுகிட்டு இருக்கிறான். பின்னாடியால வந்தவ முட்டிக்கல்ல மடக்கி அவன் பால்ல ஒரே எத்து. வடிவேலு சொல்ற மாரி, "வாய மூடுறா, வாய மூடிட்டனே இல்லைன்னா 2 பால் வந்து வெள்ளல விழுந்திருக்கும்" அப்படிங்கிற மாரி அவன் பொத்துன்னு கீழ விழுகுறான். பக்கத்துல நின்னவன அடிக்கப் போறா. அவன் பயந்துகிட்டு, "நான் ஒரு அப்பாவிம்மா, என்னைய விட்டுரும்மா, நான் அப்ரூவர் ஆயிடுறேங்கிற" மாரி கைய தூக்கிடுறான். திரும்பி பின்னால திரும்பி பார்த்தா, அந்த சடையன் அங்கிட்டு வந்துடுறான். வந்து இவள கீழ தள்ளி போட்டு பொல பொலன்னு பொளந்து, பொம்பளன்னு கூட பார்க்காம இந்த மிதி மிதிக்கிறான். அடிச்சதோட விடாம ஜிப்ப கழட்டிக்கிட்டு ரேப் பண்ணலான்னு பார்க்க போறான். அந்த நேரத்துல ஒரு போலீஸ் வேன் கிராஸ் ஆகுது. அத பார்த்தவங்க பயந்து, அவள அங்கனயே போட்டுட்டு அங்கேருந்து கார் எடுத்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. அடிபட்டவ ஒரு தண்டவாளம் ஓரமா கிடக்குறா. அங்க போற ஒரு ரயிலு சத்தத்துல அவ டக்குன்னு முழிச்சு ஏந்திரிக்கிறா. எந்திரிச்சு பார்த்தா மூஞ்சி எல்லாம் ரத்தம். அத்தோட குத்துயிரும் குலவுயிருமா அப்படியே நடந்து போறா. போய் ஒரு பெட்டிக் ஷாப் அங்க இருக்கு. அந்த ஷாப்புக்குள்ள உள்ள போறா. உள்ள போயிட்டு பக்கத்துல பார்த்தா ஒரு கிளாஸ் கூண்டுக்குள்ள
பாஸ்ட்ல காமிச்ச அந்த ஸ்பிரிச்சுவல் போர்டு அங்க இருக்கு கிளாஸ்ல மூடி. அதை பார்த்துட்டு இருக்கா. பின்னாடியிலேருந்து ஒரு குரல் வருது. உனக்கு நான் எதுவும் உதவி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறா. காலையில கையை காமிச்சிட்டு போன அந்த ஆண்டி அங்க நிக்கிறா. ஆன்ட்டி இவளை பார்த்ததும், என்னம்மா அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற ஆப்பிள் மாதிரி இருக்கா, ஆனால் அடித்து இப்படி மூஞ்சி மாதிரிலாம் கிழிச்சு விட்ருக்காங்களே, யாரும்மா அந்த வேலையை செஞ்சது, எந்த அயோக்கிய ராஸ்கல் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்க, ரஸ்கல் இல்லை ஆண்டி, ரஸ்கல்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து என் மூஞ்சியெல்லாம் கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இப்போ என்னம்மா பண்ண போற அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டி கேட்குறா. என்னால் என்ன பண்ண முடியும், என்கிட்ட என்ன பவர் இருக்குது, நான் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க போகிறேன் போலீஸ்கிட்ட அப்படின்னு சொல்லவும், இல்லை இல்லை என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அதை நீ பண்ணு, இவங்கள்ட்டலாம் நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தினா காசை கொடுத்து போலீஸ்லேருந்து வெளில வந்துடுவாங்க. நம்ம அவங்களுக்கு சரியான பாடத்தை கற்பிக்கணும். அப்போ தான் இவங்க அடுத்த பொண்ணுங்கள்ட்ட அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும், அப்படி என்ன ஐடியா வச்சுருக்கீங்க, உடனே சொல்லுங்கள் கேட்குறேன் அப்படின்னு சொல்லவும், அந்த ஸ்பிரிச்சுவல் போர்டை காமிக்கிறா. போர்டை காமிச்சு, இந்த ஸ்பிரிச்சுவல் போர்டு ஒரு மந்திரவாதிக்கிட்ட இருந்தது. இந்த போர்டில் பவர்ஃபுல்லான ஒரு ஆவி இருக்குது. அந்த ஆவிக்கிட்ட நம்ம எதை நினச்சி வேண்டி கேட்குறோமோ அது நமக்காக வந்து உதவி பண்ணும். நீ அதை பண்ணுறியா அப்படின்னு சொல்லவும், இவனும் உடனே ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. அப்படி இப்படி ஒரு வழியா அந்த ஆண்டி இவளை மண்டையை கழுவி போர்டுக்கும் எதுக்கு கொண்டு உட்கார வைக்க இவ வேண்டுதலை ஆரம்பிக்க போறா. அதை பார்த்த ஆண்டி நிறுத்துமா அப்படின்னு சொல்ல, ஆண்டி இந்த ஆரம்பத்திலே இந்த மாதிரி சகுனி மாரி இந்த மாதிரி குறுக்க வந்து தடை போட்டுனா அந்த காரியம் விளங்குமா ஆண்டி அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு, என்ன ஆண்டி பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்க, உடனே அந்த ஆண்டி, நம்ம யூடியூப்காரவங்கலாம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் இந்த வீடியோ வரும் அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்ட் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ஆண்டி பேசிக்கிட்டே, நீ ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்க சொல்ல, பட்டுன்னு கையை அறுத்து 4 சொட்டு ரத்தத்தை அந்த போர்டில் விட்றா. அதை பார்த்ததும் இவ பயந்து போய் இங்கேருந்து கிளம்ப பார்க்குறா. உட்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டி இவளை மிரட்ட பயந்துக்கிட்டு உட்காந்துடுறா. உட்காந்தவ இவளோட கதையெல்லாம் அந்த ஆவிக்கிட்ட சொல்லி எனக்கு உதவி பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த போர்டு அப்படியே எஸ்ன்ற எழுத்துக்கு நேரம் நகருது. அப்ப வந்திருக்கிற ஆவியோட பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி அவ கேட்குறா. உடனே அது BACKன்னு இப்படி போகுது. ஏபிசிடி எல்லாம் சொல்லி காமிச்சு, ஒரு வழியாக அந்த போர்டில் மேரி பிளாக்வுட் அப்படின்னு சொல்லி வருது. அதை பார்த்தவ பயங்கரமாக பயப்பட ஆரம்பிச்சிடறா. ஏன்னா அந்த ஆவியை பற்றின டேட்டாக்கள் தான் அவள் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது ஒரு பயங்கரமான ஆவியாச்சே, இதுனா நமக்கு டீலிங் வேணாம், நான் போகிறேங்க இந்த அப்படின்னு சொல்லி அவள் கிளம்ப, பக்கத்தில் இந்த ஆண்டி அவளை விடமாட்றா. நீ வந்த வேலையை முடிக்காமல் இங்கேருந்து போக முடியாது, டோர் ஓப்பன் ஆகாது அப்படின்னு சொல்ல, இவளும் இங்கே நடந்தது எல்லாத்தையும் அந்த ஆவிக்கிட்ட சொல்லி அவங்க 4 பேரையும் பற்றி சொல்கிறா. சொல்லி முடிச்சுட்டு நிமிந்து பார்க்கையில் எதுக்க உட்காந்த ஆண்டி ஒரு பேயாக மாறி அப்படியே உட்காந்துருக்கிறா. அதை பார்த்தவ பயந்து கத்த ஆரம்பிக்க, டக்குன்னு ஆண்டி அந்த உருவத்தை மாற்றிக்கிட்டு, இப்போ நீ கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி அவளை அங்கேருந்து கிளப்பி விட்டுறா. அங்கேருந்து கட் பண்ணி ஒரு சுடுகாட்டை காமிக்கிறாங்க. அதில் ஒரு ஹாரர் மியூசிக்கோட பயங்கரமாக மேரி பிளாக்வுட்டோட ஆவி அப்படியே கிளம்புது. அதை பார்க்குற நமக்கு, இப்படிப்பட்ட ஒரு கட்டையை ஆவின்னு சொல்கிறீங்களா, அட பாவிகளா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சரி ஆவின்னு காமிச்சிட்டாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு பவர் இருக்கிறத காமிக்கணுமே அப்படின்னு சொல்லி அதுக்குன்னே ஒரு சீன் வச்ச மாதிரி அங்கேருந்து ரோட்டில் ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான். அவன் காரை மறைச்சி அவனை கூப்பிட்டு இந்த ஆவி அவனுக்கு ஒரு கிஸ் பண்ணுது. கிஸ் பண்ணையில் அவன் செஞ்ச தப்பு ஒன்று அவனுக்கு மைண்டில் வருது. அதாவது ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே காரை ஓட்டிகிட்டு வந்து ஒருத்தன் மேலே மோதிடுறான். மோதி அவன் இறந்து போக அப்படியே அவனை போட்டு எஸ்கேப் ஆகி ஒடியாந்துடுறான். அதை அவன்கிட்ட ரிமைண்ட் பண்ணிவிட்டு, இந்த பாவத்தை நீ பண்ணியிருக்க, நீ போய் இந்த காரில் அடிபட்டு சாவு அப்படின்னு சொல்லுவோம். இவனும் இங்கேருந்து ரோட்டில் போயிட்டு ஒரு காரில் அடிபட்டு செத்து போயிடுறான். நேற்று நைட்டு இந்த ஆவியோட டீலிங் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போன சாரா காலையில் தூங்கி எழுந்து பார்க்குறா. அவள் அடிபட்டிருந்த காயம் ஒன்று கூட அவள் உடம்புல இல்லை. அவளுக்கே ஒரு ஷாக் ஆகுது. அத்தோடு அந்த வேலை செய்கிற இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற அந்த பொண்ணுக்கிட்ட அவள் சொல்லிக்கிட்டு இருக்கிறா, இந்த மேரி பிளாக்வுட்டை பற்றி உனக்கு எதுவும் தெரியுமா, அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு சில சம்பவங்கள்லாம் சொல்கிறா. 3 பொண்ணு இருந்தது அவளுக்கு. சந்தேகத்தின் பேரில் அந்த கணவன் வந்து அடித்து தூக்குமாட்டி தொங்க விட்டு எரிச்சிட்டான். அதுலேருந்து அவள் ஆவியாக மாறி மக்களுக்கெல்லாம் இந்த மாதிரி துரோகம் பண்ணுறவங்கெல்லாம் காலி அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டோரியை வந்து அவள்கிட்ட அவள் சொல்கிறா. இவன் அந்த கதையெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு மேரி பிளாக்வுட்டோட கல்லறையில் போய் நிற்கிறா. அங்கே இவனோட லவ் பண்ணுற காதலன் அங்கே வந்து அவளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவள் பார்க்காம போயிடுறா. இப்போ இவளை அடித்த 4 பேரில் ஒருத்தன் போயிட்டு ஒரு சர்ச்சில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இவளை அடித்தது தப்பு அப்படின்ற மாதிரி. அங்கே பார்த்தா அந்த மேரி பிளாக்வுட்டோட ஆவி அங்கே வந்துடுது. இவன் யாருன்னு சொல்லி திரும்பி பார்க்க டக்குன்னு எதுக்க வந்து நிற்குது. நின்ன ஆவி அவனுக்கு ஒரு கிஸ் அடிக்க, அவன் பண்ண தப்பு அவன் கண் முன்னே வந்து போகுது.
இவன் தலை தெறிக்க ஓட இது விடுற மாதிரி தெரியல. அப்புறம் ஒரு இடத்துல வச்சு ஒரு கத்தி எடுத்து அவன் கையை கிழிச்சு விட்டுருது. அத்தோட அவன் ஓடி வெளிப்பக்கமாக உள்ள ஒரு கேட்டில் போயிட்டு நிற்கிறான். இன்னொரு பக்கத்தில் இருக்கிற கையும் கிழிச்சு விட்டுருது. 2 கையும் கிழிக்க ஒரு சுடுகாட்டில் போயிட்டு கீழே விழுந்துடுறான். விழுந்து என்னை விட்டுட்டுன்னு சொல்லி கத்துறான். உனக்கு போக வேண்டிய இடம் நரகண்டா அப்படின்னு சொல்லி அவனை காலி பண்ணி விட்டுருக்கு அந்த இடத்தோட. அவளை அடிச்சதுல பேலன்ஸ் இருக்கிற 2 பேர் அந்த சடையன் கருப்பனும் ஒரு காருக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் இறந்து போனது தெரிஞ்சு இதுக்கு எல்லாத்துக்கும் சாரா தான் காரணம், அவளை நம்ம போய் கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த சடையை அந்த கருப்பனை கூப்பிடுறான். அதுக்கு அவன், இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட ஈகோ தான், நீ செஞ்ச வேலை தான் இப்போ இங்கே வந்து நிற்கிது, திரும்பியும் போய் அவளை கொல்லணும்னு சொல்கிறேன், நான் வரலடா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சத்தம் போட அப்புறம் கடுப்பாகி அந்த சடையை மட்டும் அங்கேருந்து கிளம்பிடுறான். அதோட கட் பண்ணி இங்கே காமிக்கிறாங்க. சாரா வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தா. தூங்கிட்டு இருக்கிறவளை திடீர்னு சத்தம் கேட்டு முழிச்சு பார்த்தா வீடெல்லாம் ஒரே கருப்பு. பாஸ்ட்ல செத்து போன ஒருத்தி அவளை கூப்பிட்டு மேலே போறா. இவளும் அப்படியே பின்னாடியே போயிட்டு இருக்கிறா. அங்கே பார்த்தா இறந்து போன எல்லாரும் அங்கே நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அதோட கிராஸ் பண்ணி அந்தாண்ட போறா. அங்கே அந்த ஸ்பிரிச்சுவல் போர்டு இருக்கு, அதுக்கிட்ட போய் நிற்கிறா. பின்னால் பார்த்தா அந்த மேரி பிளாக்வுட்டோட ஆவி காதில் வந்து ஏதோ சொல்ல எதுக்க பார்க்குறா. ஒரு பேய் உட்காந்துருக்கு. அதை பார்த்து மிரண்டு போய் இங்கேருந்து பின்னாடி பக்கம் ஓட பார்த்தா. பின்னால் பார்த்தா அவனோட லப்பர் அங்கே தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருக்கான். அவன் மேலே இடிச்சு திரும்பி கத்துறா. கத்துனவ அடிச்சு பிடிச்சி பார்த்தாக்கா எல்லாம் கனவு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. எழுந்தவ அவன் லவ்வருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறா. அவன் கீழே வந்துடுறான். வந்தவன் அந்த மாதிரி அலெக்ஸ் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்ல அவளுக்கு ஷாக் ஆகுது. உடனே இவன் நடந்த கதையெல்லாம் சொல்கிறா. இந்த மாதிரி நைட்டு எனக்கு ஒரு ட்ரீம் வந்தது, அதில் நீங்கள் தூக்கு மாட்டி சாகிற மாதிரி கனவு கண்டான் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தானே நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லவும், அவன் அதெல்லாம் இல்லை, எனக்கும் அந்த ட்ரீம் வந்தது அப்படின்னு சொல்லி அவன் கழுத்தை காமிக்கிறான். கழுத்தில் தூக்கு மாட்டினதுக்கான அந்த தடயம் தெரியுது. அப்புறம் 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்க சொல்ல இங்கே கட் பண்ணி அந்த பீர் ஷாப்பை காமிக்கிறாங்க. அங்கே அந்த கருப்பனும் அந்த சடையனும் குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. குடிச்சிக்கிட்டு இருக்கையில் அவங்களுக்கு ஏதோ வாக்குவாதமாகி அந்த சடையை அங்கேருந்து கிளம்பிடுறான். கருப்பை மட்டும் உட்காந்துருக்கிறான். கருப்பன் உட்காந்துருக்கையில் அந்த மேரி பிளாக்வுட்டோட ஆவி அங்கே வந்துடுது. அவனை வந்து அப்படியே ரொமான்டிக்காக பார்க்க தலைவன் சூடேறி அவள் பின்னாடியே வந்து மோப்பம் முடிச்சுக்கிட்டு நாய் மாதிரி போவ. அவள் அப்படியே கூப்பிட்டு வச்சு டான்ஸ் ஆடுறா. டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்துட்டு கடைசியாக ஒரு கிஸ் அடிக்க அவன் செஞ்ச தப்பு அவன் கண்முன்னை வந்து போகுது. நீ செஞ்சது தப்பு தானே அப்படின்னு சொல்லி நக்கலாக பார்த்துட்டு அவன் கழுத்தை பிடிச்சி ஒரே முடி இறந்து போயிடுறான் அந்த ஸ்பாட்லேயே. அதை பார்த்த பக்கத்தில் இருந்த 2 பேர் அவளை அடிக்க வராங்க. அவளை இங்கேருந்து கை சைகையில் அடித்து தூக்கி போட்டுட்டு அந்த பக்கம் அந்த பீர் ஷாப் ஓனர் ஒரு கட்டை எடுத்து அடிக்க வரா. அவளையும் ஸ்டாப் பண்ணி விட்டுறா. விட்டுட்டு அங்கேருந்து அவள் கிளம்பிடுறா. இங்கே அந்த சாராவோட லவரும் அப்போ தான் அந்த பீர் ஷாப்புக்கு வந்து பார்க்குறாங்க. இவன் இறந்து கிடக்கிறத பார்த்து அவங்களுக்கு ஒரே ஷாக்கு. அப்போ சாரா சொல்கிறா, நான் அந்த ஆவியை பழி வாங்க தான் சொன்னேன், அதுக்குன்னு ஒவ்வொரு ஆளாக காலி பண்ணிக்கிட்டு இருக்கு, இதுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாராவும் அவனோட லவ்வரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கே பீர் ஷாப்லேருந்து கிளம்பி போன அந்த சடையனை இந்த ஆவி இந்த பேய் பங்களாவுக்கும் எதுக்க வழிமறைச்சி அவனை அந்த பங்களாவுக்குள்ளே கொண்டு போய் அவனை கிஸ் அடிக்க அவன் செஞ்ச தப்புலாம் அவன் கண்முன் அப்படியே வந்து போகுது. அதுக்கப்புறம் ஒரு மெழுகுபத்தி எடுத்துக்கிட்டு அவனை மாடிக்கு ஆச்சிட்டு போகல இவன் பின்னாடியே போகிறான். மாடியில் ரூமில் போய் பார்த்தா அந்த ஆவி ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு படுத்து கிடக்க. தலைவன் மூடாயி ஒரே குசியில் அவனும் ட்ரெஸ் எல்லாம் கலட்டுறான். அப்புறம் 2 பேரும் படுத்து கிடக்கல இந்த ஆவி பேயா மாதிரி அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அவனை அங்கனையே காலி பண்ணிடுது. இப்போ சாராவும் அவனோட லவ்வரும் அந்த வீட்டுக்கு இவனை தேடி வராங்க. வந்து பார்த்தா இவன் செத்து கிடக்குறான். அதுக்கப்புறம் 2 பேரும் மாடியில் போயிட்டு எதையோ தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. தேடையில் பார்த்தா அந்த ஸ்பிரிச்சுவல் போர்டு அங்கே இருக்குது. அந்த போர்டை எடுத்துகிட்டு வந்து 2 பேரும் கீழே வச்சுக்கிட்டு திரும்ப அந்த மேரி பிளாக்வுட்டை திரும்பி அவள் வேண்டா, இவனை கொன்னுடாத, இது வரைக்கும் நீ கொன்னது போதும், இவனை மட்டும் விட்டுரு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த சாராவோட அம்மா அங்கே வந்துடுறா. வந்தவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் திரும்பி இவனை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி மேரி பிளாக்வுட்டை கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அவள்கிட்ட போய் பார்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கே. அவன் என்ன ரோட்டில் போட்டு கடை போட்டு விற்கிற கடைக்காரியாவ, அவள் ஒரு ஆவிங்கிறதே நீ மறந்துட்டியே, அவள்கிட்டலாம் நீ பார்கிங் பண்ண அவள் திரும்பிலாம் விட மாட்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, இல்லை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றா. அப்புறம் இவங்க 3 பேரும் உட்காந்து அந்த போர்டை எடுத்து வச்சுக்கிட்டு அவள்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆவிக்கிட்ட. ஆவி, இல்லை இவன் உயிரை விடணும்னா அதுக்கும் பதில் ஏதாவது ஒரு உயிர் வேணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த சாராவோட அம்மா ஏன் உயிரை எடுத்துக்க அப்படின்றா. மம்மி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி சாரா கேட்டுட்டு உடனே அவள் போர்டை பிடுங்கி, நீ ஒரு நல்ல ஆவி, நீ ஒரு நல்ல ஆத்மா, நீ யாரையும் கொல்ல மாட்டா எனக்கு தெரியும், இவனை நீ விட்டுரு அப்படின்னு சொல்லவும் உடனே எஸ்ன்னு சொல்லி காமிக்குது.
ஆவி போயிடுச்சுன்னு நினச்சி இவங்க எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி. மகிழ்ச்சியிலேயே இருக்கையில பின்னாடியிலேருந்து அவன் லவ்வரை ஒரு குத்து குத்தி குடலை உருவிட்டு அப்படியே ஆவி மேலே வருது. இந்த பேய் சாரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது. நீ என்ன இப்போ பின்னாடியே வர குழந்தை நினச்சியா, நான் ஆவி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கான இவ்வளவு பண்ணியிருக்கேன், இனிமேல் என்னோட வந்து சேர்ந்துக்கன்னு சொல்லி அவளை பிடிக்க போகுது. அப்போ அந்த சாராவோட அம்மா அந்த போர்டை எடுத்து கீழே போட்டு எரிச்சிடுறா. எரிச்சவன் அந்த ஆவி சேர்ந்து எரிஞ்சு போயிடுது. அத்தோட கட் பண்ணி அந்த பெட்டி ஷாப்பை காமிக்கிறாங்க. அங்கே அந்த மந்திரவாதி கேள்வி சாரா மாதிரியே எவ்வளையோ பிடிச்சிக்கிட்டு ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆளை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறா. அதோட அந்த படத்தை முடிக்கிறாங்க.